ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அடுத்த திருநாமம் உதீர்ணக. அடுத்த ஈரடியாகிய உதீர்ண சர்வத சக்ஷுர் அனீச சாஸ்வத ஸ்திரக பூஷயோ பூஷணோ பூத்திர் விஷோக சோகநாசனக என்கின்ற ஈரடியிலே வருகின்ற முதல் திருநாமம். இந்த உதீர்ணக என்கின்ற திருநாமத்துக்கு அனைத்திலும் அனைவரிலும் உயர்ந்தவன், மேம்பட்டவன், மிக மிக உயர்ந்தவன், ஆகச் சிறந்தவன் என்பது பொருள். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பது ஆண்டாள் திருவாக்கு. பகவான் தான் பரம உத்தமர். அவருக்கு சமானமாக எவரும் இல்லை. அவருக்கு சமானமே இல்லை என்னும் பொழுது அவரை விட உயர்ந்தவர் அல்லது உயர்ந்தது என்று யாருமே எதுவுமே இருக்க முடியாது. பகவான் தன்னை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர். அவரை ஒப்பார், அவருக்கு சமமாக யாரும் இல்லை. அவரை மிக்கார், அவரை விட அதிகமாக உயர்வு படைத்தவரும் எவரும் இல்லை. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்பது நம்மாழ்வார் அருளி செய்தது. தன்னை ஒத்தவரும் தன்னை மிக்கவரும் தன்னை விட உயர்ந்தவரும் இல்லாத பெருமை படைத்த மாயவனே என்பது இதன் பொருள். அப்படிப்பட்ட ஆகச் சிறந்தவராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் உதீர்ணாய நமக. அடுத்த திருநாமம் சர்வதச்சக்ஷு. சக்ஷு என்றால் கண் என்று பொருள். சர்வதச்சக்ஷு என்றால் எல்லா இடத்திலும் கண்களை உடையவர், எல்லாவற்றையும் பார்ப்பவர் என்று பொருள். பகவான் காணாததோ அறியாததோ எதுவுமே இல்லை. தன்னுடைய இயல்பான முழு ஞானத்தினாலேயே அவர் சகலத்தையும் காண்கின்றார், சகலரையும் காண்கின்றார், எல்லோரையும் எல்லாவற்றையும் அறிகின்றார். அதனால் அவர் எங்கும் கண்கள் கொண்டவராக கருதப்படுகின்றார். அதனால் அவருக்கு சர்வதச்சக்ஷு என்கின்ற திருநாமம் அமைந்திருக்கின்றது. நல்லது என்றும் கெட்டது என்றும் நாம் எதை நினைத்தாலும், எதை பேசினாலும், எதை செய்தாலும் அவர் அறியாமல் அவற்றையெல்லாம் செய்யவே முடியாது. அப்படி எங்கும் கண்களை கொண்டு எல்லாவற்றையும் எல்லோரையும் அறிகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சர்வதச்சக்ஷுஷே நமக. ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் அனீஷக. அவரை ஆள்பவர், அவருக்கு ஈசன் என்று யாரும் இல்லை. சொல்லப்போனால் அவருக்கு தாயார் தந்தை என்று கூட யாரும் இல்லை. தன் இச்சையினாலே சுயம்பூவாக தோன்றியவர் பகவான். அவர் பூ உலகிலே அவதாரங்களை எடுக்கும் பொழுது அவருக்கு தாயார் தந்தையர்கள் இருக்கின்றார்கள், அதை சொல்லவில்லை. அவருடைய இயல்பான ஸ்வரூபத்திலே, மகாவிஷ்ணு சுரூபத்திலே அவருக்கு தந்தை தாய் இல்லை. அவர்தான் சர்வேஸ்வரர். அவர்தான் அனைவருக்கும் அனைவற்றுக்கும் ஈஸ்வரன். அவருக்கு ஈசன் என்று யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அனீஷாய நமக. பகவான் சாஸ்வதமானவர். அவருக்கு அழிவே இல்லை. அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவர் எப்போதும் எல்லா காலத்திலும் இருப்பவர். அவருடைய இருப்புக்கு கால அளவு கிடையாது. அதனால் அவர் சாஸ்வதர். ஆனால் அப்படி பிறப்பும் இறப்பும் இல்லாத, காலத்துக்கு உட்படாத இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் என்பதை அவர் கொண்டிருந்த போதிலும் அத்தனை நீண்ட காலத்திலே கூட அவருக்கு எந்த விதமான மாறுதலும் ஏற்படுவதில்லை. அதாவது உடல் மூப்பு, மனத்திலே தோன்றுகின்ற எண்ணங்களிலே மாறுபாடு என்று எல்லாம் எதுவும் இல்லை. மற்ற உயிரினங்களை பொறுத்த வரையிலே, நம்மை பொறுத்த வரையிலே, உதாரணத்துக்காக ஒரு 70-80 வயது உயிர் வாழ்ந்திருக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். அதற்குள்ளே நம்முடைய உடல் பலவிதமான மாறுபாடுகளை அடைகின்றது. நம்முடைய மனமும் பலவிதமான மாறுபாடுகளை அடைகின்றது. அனுபவங்கள் சேர சேர நம்முடைய எண்ணப்பாங்கு மாறுகின்றது. இதை பொதுவாக மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி என்று சொல்வோம். அதாவது அப்படிப்பட்ட ஒப்பு நோக்கையிலே குறுகிய கால அளவாகிய 70-80 வருடங்களிலே கூட நமது உடலோ மனமோ ஸ்திரமாக இருப்பதில்லை. ஆனால் பகவான் அப்படி இல்லை. அவ்வளவு பெரிய நீண்ட இருப்பு அவருக்கு இருக்கின்றது என்கின்ற போதிலும் அவர் எந்த விதமான பாவ விகாரங்களுக்கும் மாறுபாடுகளுக்கும் உட்படாதவர், ஸ்திரமானவர். எனவே அவர் சாஸ்வதமானவர், அதே சமயம் ஸ்திரமானவர். இந்த இரண்டும் சேர்ந்து சாஸ்வத ஸ்திரக என்கின்ற ஒரு திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தன்மை அவருக்கு இருப்பதால் அவர் பகவான் சாஸ்வத ஸ்திரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். சாஸ்வதக என்கின்ற சொல்லுக்கு சாஸ்வதமானவர் என்றும் தனியே பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்திலே ஸ்திரக என்கின்ற சொல்லோடு சேர்ந்து
அவ்வளவு சாஸ்வதமாக இருந்த போதிலும், அவ்வளவு நீண்ட கால இருப்பு அவருக்கு இருக்கின்றது என்ற போதிலும் ஸ்திரமானவர் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. அதனால் அவர் சாஸ்வத ஸ்திரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சாஸ்வத ஸ்திராய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.